ஹாய், குட் மார்னிங் கவர்னர் ஐயா. இத்தனை நாள் பாடாத பாடுபட்டதுக்கு ஒரு ஒயிட் பேப்பர் கொடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. வெளியூர்லேருந்து வந்த பசங்க சந்தோஷமாக போயிட்டு வாங்கம்மா. எது பற்றியும் கவலைப்படாதீங்க. ஒரு எல்லா கமிட்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்குதான்னு விஜய் சார்பாகட்டும். விஜய், குட் மார்னிங் விஜய். நீ பட்ட பாடு இயேசுவை விட இன்னும் அதிகமாகவே பட்டுட்ட அந்த சில்வை போல். அதனால் நீ எதை பற்றியும் ஆனந்தம் கொள்வேன். நேற்றே நான் உனக்கு பாடுறேன்னு சொன்னேன் விஜய். ஆனந்தம் கொள்வேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாட்களில். விஜய், 100 ஆயுசு நல்லா இருக்கணும், தைரியத்தோடு இருக்கணும், செய்ய வேண்டியவங்களுக்கு எல்லாம் செய்வேன் விஜய். அதனால் நீ பொறுமை கொடுக்கணும். நான் டெய்லி உனக்காக பொறுமை கொடுக்கணும், அமைதி கொடுக்கணும் நான் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி எல்லா லேடிஸும் கொஞ்சம் அமைதியாக இன்றைக்கி எல்லாம் நம்ம சந்தோஷப்படுற நாள். இன்றைக்கி நல்ல பிள்ளைங்களுக்காக நல்ல ஒரு சமையலை செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு. அது செய்கிறது சிக்கனமாக செய்யுங்க, டேஸ்ட்டாக செய்யுங்க, செலவெல்லாம் செய்யாதீங்க. அருமையாக கொஞ்சம் செஞ்சாலும் அழகாக செஞ்சு கொடுங்க. தோசை இட்லி எல்லாம் வேணால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன வேணும்னு கேட்டு செஞ்சு கொடுங்கம்மா. வயசானவங்களை கேவலப்படுத்தாதீங்க. அவங்கள ஒரு பக்கம் உட்காந்து நல்லா சாப்பிட்டு இருக்க போகிற ஒரு உயிர்மா. நம்ம எப்போ போகிறோம் நமக்கு தெரியாது. அடுத்த நிமிஷம் கேரண்டி இல்லாத உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் எல்லாம் மனசு நிம்மதியோடு சொல்கிறோம்மா. எல்லாரும் நல்லா இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். கொஞ்சம் கீரை வகைகள், கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் பீட்ரூட்டு, கொஞ்சம் ஃப்ரூட்ஸு ஒன்றும் செலவாயிடாது. மாதத்துக்கு 2000 ரூபா தான் ஆகும். அது கொஞ்சம் பார்த்து கொடுங்க. மறைச்சி சாப்பிட்றது, மறைச்சி வச்சுக்கிறது. டெய்லி என்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வருது பெரியவங்களுது. அது இல்லாத பார்த்துக்கோங்கம்மா. விஜய் சார் ரொம்ப இப்போ இனிமேல் நம்ம தம்பின்னு நம்ம இது பண்ண முடியாது. ஏன்னா இனிமேல் அவர் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட். அதனால் இது விஜய், உனக்கு வந்துட்டு இனிமேல் முதலமைச்சர் பட்டம் வந்துட்டுது. அதனால் நீங்கள் ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். ஒரு படத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கார் பாடுவார், நீ எடுத்து வைக்கும் பாதத்தில்னு சொல்வார். நீ எடுத்து வைக்கிற பாதத்தில் ஒவ்வொன்றும் கவனமாயிருன்னுவார். அதனால் உன்னோட பாதை எப்பவுமே கவனமாக இருக்கணும். இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, அப்புறம் நேரு, அப்புறம் இப்படி சொல்லப்போனால் நம்மளுக்கு நிறைய பேர். உன்னை சுற்றி நீ ஒரு கண்ணு வச்சுன்னு இருக்கணும். அது மெயினான ஆள். கொஞ்சம் நீ யோசிக்கணும். யோசித்து எல்லாரையும் விரல விட்டு கண்ணில் ஆட்டுறது போதும். இனிமே எல்லாம் உனக்கு ஜீசஸ் லெவலுக்கு வந்துட்ட விஜய். நீ அதாவது புரியுதா? நீ ஜீசஸ் லெவலுக்கு வந்துட்ட. ஸோ கிரேட் விஜய், ஆன்சப்டிவ் விஜய். உனக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொல்லணும். தைரியத்தோடு இருந்து முன்ன வச்சு பின்னாடி வா. எல்லாம் கடவுள் உன் காட் பிளஸ்வே பண்ணார். பாய் விஜய், பாய் விஜய். நான் அப்புறம் உங்களை மீட் பண்ணுறேம்மா. காலையில் பேசணும்னு தோணுச்சு. பாய் பாய் செல்லக்குட்டிங்களே. மை ஸ்வீட் ஹார்ட் விஜய். காட் பிளஸ் யூ விஜய்.